உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பரணே, ஒப்பனுக்கு நக்கலை பாத்தியா? காப்பி தண்ணி வேணுமா நம்ம கேட்கலையா? நான் ஐயாண்டி பண்ணிட்டு போறான். ஐயோ அப்பா, மாமா பேச்சு நமக்கு என்ன புதுசா? ஏய் பரணி, அண்ணன் வர்றதுக்குள்ள நாம இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி வச்சிருவோம். என்ன சொல்லுத? முதல்ல சண்முகம் வீட்டுக்கு வரட்டும் டி. அதெல்லாம் முடியாது வீரா. அக்கா, நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அண்ணன் வந்ததும் பரணி கையெழுத்து மட்டும் போடட்டும். சரிங்க. குடு. ஏண்டி நிரப்பிட்டியா என்ன? இது முடிஞ்சிருச்சுப்பா. சூப்பர்க்கா, எல்லாம் பக்காவா ஃபில் பண்ணிட்ட. பரணியோட எல்லா டீடைல்ஸையும் இதுல கரெக்டா எழுதி இருக்க. பரணி, நீ கையெழுத்து போட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அக்கா குடு. இந்தா மைனி, இந்த சர்டிபிகேட்ல அவுட்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் பிளேஸ்னு போட்டிருக்கு. இல்ல, இது பரணி அவங்க பேட்ச்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி பாஸ் ஆனப்ப கொடுத்த சர்டிபிகேட். கோல்டு மெடலிஸ்ட்ல. பரணி, கையெழுத்து போட்டு வச்சா என்னமா? அதான் சொல்றேன்ல, என் வீட்டுக்காரர் வராம நான் கையெழுத்து போட மாட்டேன். ஏட்டி பரணி, இப்ப நீ கையெழுத்து போட்டதுமே இந்த அப்ளிகேஷன் என்ன அங்க போயிட போகுதா? இப்போதைக்கு நீ கையெழுத்து போட்டு வச்சிரு. அண்ணன் வந்த பிறகு அதுகிட்ட காட்டிட்டு அப்புறம் அனுப்பிடுவோம். சத்தம் கேக்குதா? பைக்கு சத்தம். அண்ணே வந்துருச்சு. பரணே பாரு, ஒரு நேரத்துக்கு அவன் சீக்கிரமாவே வந்துட்டான். என்னல வீட்டுக்கு நடுவில் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு எல்லாம் சுத்தி நிக்குதிய? ஏன் இந்த பேப்பருக்கு ஏதாச்சும் உடம்பு சுகம் இல்லையா? ஐயோ, என்ன ஜோக்கா? சிரிப்பே வரல ப்ரோ. ப்ரோவா? என்னல பேச்சுது? டேய், இது ஜோக் அடிக்கிற நேரம் இல்ல. அப்பா உன்னை பார்க்க போறேன்னு சொன்னாரே, உன்னை வந்து பார்க்கலையா? இல்லே, அந்த ஆளுக்கும் எனக்கு என்னல இருக்கு? இப்ப இங்க என்ன பிரச்சனை? மச்சான், பொண்டாட்டியோட அலும்பு தாங்க முடியல. ஒரு ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன், அதுல கையெழுத்து போடுறதுக்கு அவ்வளவு வியாக்கியானம் பண்றா. என் புருஷன் இல்லாத நேரத்துல நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லுதா? நாங்க என்ன அவ சொத்தை எழுதி வாங்க போறோம்? என்னன்னு கேளு. ஏம்ல, என்னது இது? யுஎஸ் மெடிக்கல் காலேஜ்ல நான் எம்எஸ் படிக்கிறதுக்கான அப்ளிகேஷன், அதுலயே ஸ்காலர்ஷிப்கான அப்ளிகேஷனும் இருக்கு. அந்த குழந்தையோட அப்பா சொன்னாரு அதுவா? ஆமா, அந்த காலேஜோட முக்கியமான ப்ரொஃபஸரே அப்பாவுக்கு மெயில் பண்ணிருக்காரு. இப்ப நாம இத மெயில் பண்ணி ஸ்கேன் பண்ணி அனுப்பி வைக்கணும். அண்ணே, எம்புட்டு பெரிய விஷயம். அமெரிக்காவுக்கு போய் படிக்க கொடுத்து வச்சிருக்க வேணாமா? எனக்கே என் தங்கச்சியோட அறிவு இப்பதான் புரியுது மச்சான். நெட்ல தேடி பார்த்தேன், ஹார்வர்டு மெடிக்கல் காலேஜ் தான் உலகத்திலே நம்பர் 1ன்னு சொல்லுதாவ. அதுல ஒரு இந்திய பொண்ணு படிக்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம். அதுவும் நம்ம பரணி அங்க படிக்க போறான்னு நினைச்சாலே பெருமையா இருக்கு மச்சான். அப்ளிகேஷன்ல நானே ஃபில் பண்ணிட்டேனே. கையெழுத்து போடுன்னு சொன்னா என் வீட்டுக்கார் வந்தாதான் கையெழுத்து போடுவேன்னு பிடிவாதமா நிக்கா. என்ன மிஸ்டர் பிரசிடென்ட், முடிவு உங்க கையில தான் இருக்கு. ஒரே ஒரு சைன், அப்ளிகேஷன் அனுப்பிட்டா 4 வருஷத்துல நான் பிஜி முடிச்சுட்டு ஓடி வந்துருவேன். நீ என்ன சொல்ற? அண்ணே, சரின்னு சொல்லுனே. சரின்னு சொன்னா மட்டும் பத்தாது, பேனாவையே அவன் தான் எடுத்து என் கையில கொடுக்கணும். என்ன சொல்ற? ஏல, அதை எடுத்து குடுல. அண்ணே,
எடுத்து கொடுண்ணே. அவன் முதல்ல கையெழுத்து போடட்டும். மச்சான் பரணி உனக்காக நிக்கா பாரு, எடுத்து கொடு மச்சான். ஏல வேப்பையில என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? பாவல பரணி, எவ்வளவு ஆசையா என் புருஷன் வந்த பிறகு நான் கையெழுத்து போடுவேன்னு பிடிவாதமா இருந்தா. நாங்களாம் எவ்வளவு ஆசையா இருந்தா அவன் அமெரிக்கா போறாரு, நீ பாட்டுக்கு பேனாவை தூக்கி உன் சட்டப்பையில வைக்க. என்னலாச்சு உனக்கு? இல்லை, நான் எது சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. நீ என்ன புரிஞ்சுக்குவேன்னு நம்புறேன். நீ அமெரிக்காவுக்கு தான் போய் படிக்கணும்ல, ஒன்றும் வேண்டாம்ல. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதை நான் எனக்காக சொல்லல, இந்த குடும்பத்துக்கு நீ ரொம்ப முக்கியம்ல. அதை விட இந்த ஊருக்கு நீ ரொம்ப முக்கியம். இந்த ஊருக்கு நீ செய்ய வேண்டியது இன்னும் எவ்வளவோ பாக்கி இருக்கு. அதனால நீ அமெரிக்காவுக்கு போக வேண்டாம். போக வேண்டாமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.